2 சாமுவேல் 7:18. அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே இதுவரையிலும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், இந்த வீடு ஏமாத்திரம். வண்டர்ஃபுல் பிரேயர், ரொம்ப பிடிச்சமான பிரேயர் பைபிள்ல. பலர் ஜெபம் பண்ணியிருக்கலாம். தாவீதுடைய ஜெபம் தெரியுங்களா? ஒரு வாக்குத்தத்தம் பெற்ற உடனே, ஒரு தீர்க்க தரிசனம் வந்த உடனே அடுத்தது அவன் பிரவேசிக்கிறது தேவனுடைய சமூகமா இருக்கிறது. திஸ் இஸ் வாட் டேவிட் அவன் கொடுத்துட்டாரு, அவரு நிறைவேற்றிடுவாருன்னு சொல்லி இவன் பாட்டான் அவன் போக்குல போல நேரா வரான். தீர்க்க தரிசி வந்து சொல்றான், உனக்கு ஒரு வீட்டை கட்டாரம்பா, இதுவரெல்லாம் அழகா கொண்டு வந்துட்டீங்களே, இதுவெல்லாம் அழகா என்ன நடத்திட்டு வந்துட்டீங்க, எத்தனை பிரச்சனையை கடந்த. மாமனார் பிரச்சனை பண்ணா, பொண்டாட்டி பிரச்சனை பண்ணா, நண்பரும் கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டான், படைத்தலைவன் பிரச்சனை பண்றான், அங்க பார்த்தா எனக்கு ஆலோசனை சொல்ல அகித்தோபல் பிரச்சனை பண்றான், இங்க பார்த்தா என் கர்ப்பத்தின் கனியாகிய என் அப்சலோமே என் மகனே எனக்கு துரோகம் பண்றான். யாரைத்தான் நம்புவது? ஆனாலும் இதுவரையிலும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, என்னை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தினீரே. ஏற்கனவே நான் கேதுரு மரத்தில் தான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க, இருக்கட்டும் மகனே, இன்னொரு ப்ரொமோஷனை நான் தரேன். சில விஷயம் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆல்ரெடி, ஆனால் God is going to give another level. உனக்கு இன்னொரு லெவல கர்த்தர் தரமுடிய விரும்புறாரு, இன்னொரு ப்ரொமோஷனை தர விரும்புறாரு. because the promotions comes from the Lord alone. எதெல்லாம் நீ இழந்தாயோ, எதெல்லாம் நீ துறந்தாயோ, எதெல்லாம் நீ தியாகம் என்று விட்டு விட்டாயோ, அது எல்லாம் yes, God is going to restore all in the name of Jesus. Come on, receive it. I prophesy over you. இந்த வருஷத்துல விசேஷமாய் இந்த மே மாசத்துல இழந்தது அனைத்து உன்னிடத்துல வந்து சேரும். நீ வெறுமையா இருக்க மாட்டே. வெறுமை என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு கம்ஃபோர்ட் சோனுக்குள்ளே கர்த்தர் அழைக்கிறார். Come on, come into the comfort zone. ஏங்க நிக்கிற உள்ளே வாரம், ஏன் வெளியே நிற்பானே? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கமான் கமான். உன்னை பார்த்து இந்த ஜாதிகள் சொல்லும், என்னை பார்த்து இந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, you are a blessed man, you are not a cursed man. நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் தகப்பன்மார்கள் செய்த பாவமா, பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டு சொல்றாரு, இவன் செய்த பாவம் இல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்ல, என் மகிமை இன்றைக்கு வெளிப்படும்படியாய் இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். கமா, நான் சொல்றேன், சில பலவீனங்கள், சில சோர்வுகள், சில இயலாமை, சில இல்லாமை, சில வெறுமையினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனா யார் செய்த பாவத்தினாலும் சாபத்தினாலும் அப்படி அல்ல, தேவனுடைய மகிமை உன்னிலே விளங்கும்படியாய். எஸ் எஸ், கமான் கமான் சம்படி. இன்றைக்கு நான் சொல்றேன், சில மகிமை உங்கள் வாழ்க்கையில விளங்க போகிறது, சில அற்புதங்கள் வாழ்க்கையில விலக போகிறது. ஆமா, அவர் ரூட்டா உன் வாழ்க்கையில தான் நீ ஃப்ரூட்டா மாறுவேன். அவர் ரூட் உள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா ஆழமா போயிட்டே அவருக்குள்ள, அவன் வெளியே நீ கனி. யூதாவை குறித்து ஆண்டு சொல்லாரு, நீ தப்பி மீந்தவர்கள் கீழே வேர் பிடித்து மேலே கனி கொடுப்பார்கள். நான் ப்ராபஸியா சொல்லுகிறேன், நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீ வேர் பிடிப்பாய், நீ கனி கொடுப்பாய், நீ பலினை நான் நிரப்புவாய். அப்போ கூட நீ சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே தேவரே இதுவரையிலும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இதுவரையிலும் நீர் என்னை கொண்டு வந்ததுக்கு, இங்க சொல்லுங்க, வாய் தந்து என்னோட கூட, ஆண்டவரே தேவரீர் இதுவரையிலும் இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. what I am Lord, I am nothing. Because of your mercy, because of your favor, because of your grace. என் வாழ்க்கையில் இல்லை என்றால் சவுலின் கைக்கோ, சிங்கத்தின் கைக்கோ, அல்லது கரடின் கைக்கோ, அதை யாருடைய ஒரு எதிராளியின் கைக்கோ நான் இரையா இருப்பேன். எல்லா சத்துருக்கள் கரத்திலிருந்து என்னை விலக்கி என்னை இளைப்பாறுதலுக்குள்ள என்னை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில ஒரு சத்துரு எனக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசடி இருந்தது போல நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென். Receive it in the name